ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஃபிஷ் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். மீனை வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டான கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த மீன் கிரேவி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சுவையான ஃபிஷ் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முள் கம்மியாக இருக்கிற மீன் எடுத்துக்கோங்க. அந்த மீனை நம்ம சென்டரில் உள்ள முள்ளை எடுத்துகிட்டு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனை நம்ம சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டேன். பூண்டை மட்டும் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வச்சுருக்கேன். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். நம்ம பூண்டை நல்லா இந்த மாதிரி ஆயிலில் வதக்கும் போது நல்ல ஒரு மணம் கிடைக்கும். அது இந்த ஃபிஷ் கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம இந்த ஆயிலில் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மீன் கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலா நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மீன் கிரேவி மாதிரி பண்ணுறதுனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இதை மெதுவாக நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மீன் நல்லா வெந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாலே போதும். நமக்கு ரொம்பவே சுவையான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ஃபிஷ் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் இந்த மீன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.